வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சமரசம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இவையே மனித சமுதாயத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: நிறைந்த குருவின் மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்ததவும் ஆழ்ந்து ஆற்றி உண்மை உணரப்பெற்றால் முனைப்பு போகும். இறைவனது பகுதிநிலை உயிர் மனமுமாய் தோய்ந்து அதன் உறவிடமாம் உடலதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் இன்று முறையாக வளர்த்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்து முழு கதையும் சிந்தனையின் முயற்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிரதனை இறைநிலைக்கும் கனவுடலை சமுதாயத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தடைமை வரும் இந்நிலையே முழுமை பெறாம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல சொல்றாங்க: ஏற்பின்றி தீயண்டா பவை இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புதனின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்புக் கொள்வோம் வினைப்போக்கு மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் வெளிப்பு வேண்டும் என்று இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நாம பிறந்தது முதல் கொண்டு தொடர்ந்து நாம தாயினுடைய கர்ப்பத்துல வளர்ந்து வரக்கூடிய காலங்கள்லையும் பிறந்து வளர்ந்து நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய கூட்டு முயற்சியில கிடைத்த அத்தனையையும் பயன்படுத்தி தான் நாம இந்த உடல், உயிர், மனம், அறிவு என்ற இந்த 4ஐயும் சிறப்பாக பயன்படுத்தி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம இந்த உண்ட உணவு தான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்குது. நாம உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்கள்ல குழந்தை பிராயத்துல நடுத்தர வர்க்கத்துல தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சௌரியங்களுமே இந்த சமுதாயம் கூட்டு முயற்சியில நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இது. இதை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம நம் மனதில் நிறுத்தி வாழ பழகி கொள்ளணுங்க. இதுதான் சுவாமி நமக்கு சொல்றாங்க வேதாத்திரியத்துல. ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பத்திலையும் சரி, உறவு முறையிலையும் சரி, ஊர் உலகத்திலையும் சரி, நாம விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக வாழும்போது, சமரசத்தோடு வாழும்போது எண்ணற்ற நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க இந்த பூமியில. எதிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டோ அல்லது வாதங்களிட்டோ எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை நாம எல்லோரும் புரிந்து கொண்டாலும் உணர்ச்சி நிலையில அவ்வப்போது தனி மனிதர்களோ குடும்பமோ சுற்றமோ ஊர் உலகில் பலவிதமான துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், சமரசம் இல்லாத ஒரே காரணம்தான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்போ நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்தினுடைய கூட்டு முயற்சியில, அதோடு அல்லாம நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சூழல்களும் நம்முடைய வினை பதிவை போக்கிக் கொண்டு நாம தூய்மை பெறுவதற்காக தான் ஏற்படுகிறது என்ற அந்த பேருண்மையை நாம மனதில் நிறுத்தி கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு சூழல்கள்லையும் நாம் அவர்களோடு எதிர்வாதமிட்டு விட்டு கொடுக்காம சகிப்புத்தன்மையோடு தியாக மனப்பான்மையோடு சமரசமாக வாழாம நம்ம வாதங்கள் இட்டுக்கொண்டே இருந்தா புதிய பதிவுகள் நம்முடைய ஜெனட்டிக்ல அதிகமாகி கொண்டே வரும். மகாத்மா எடுத்துக்கொண்டா எண்ணற்றவங்க எதிர்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட போரிட்டாங்க. ஆனா அகிம்சை என்ற அந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த அகிம்சையை கடைபிடித்து இறுதி காலம் வரையிலும் அவர் வாழ்ந்தவர் மகாத்மா. மகாத்மாவினுடைய அந்த அகிம்சையை பாட்டு மனமிறங்கி கொடுக்கப்பட்டதுதான் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டையே
ஆண்டு கொண்டிருந்த அந்த தலைவர்களை, அந்த நாட்டினரை மகாத்மா என்ற ஒரு மனிதர் தன்னுடைய அகிம்சையால இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்திருக்காங்க. அதோடு இல்லாம உலக நாடுகள் எல்லாம் எங்கெங்க சிரமங்கள் ஏற்பட்டதோ அங்கங்கெல்லாம் அகிம்சை போராட்டத்தை தொடங்கி பெற்று கொடுத்திருக்கிறாங்க. இதை நாம புரிந்து கொள்ளணும். நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சமரசத்தோடு சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இவையே நம்முடைய வாழ்நாளுடைய ஒரு நிலையாக நம்ம மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.